கறிக்கோழி வளர்ப்பு தொடர்பாக ஆய்வு செய்ய தொழில்நுட்ப குழுவை அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் தற்போது குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். தமிழ்நாட்டில் கறிக்கோழி வளர்ப்பு குறித்து ஆய்வு செய்திட மாவட்ட அளவில் தொழில்நுட்ப குழு அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு கொண்டு வந்து பேச அஇஅதிமுகவுடைய பொதுச்செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முற்பட்டார். பின்பு வெளிநடப்பு செய்து இது தொடர்பாக செய்தியாளர் தெரிவித்தார். இந்த நிலையில தமிழ்நாட்டிற்கு வருடத்திற்கு சுமார் 55 கோடி கறிக்கோழி வகைகள் வளர்க்கப்பட்டு விற்கப்படுவதாகவும், தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஏறத்தாழ 20,000 கறிக்கோழி பண்ணை உரிமையாளர்கள் உள்ளனர் என்றும், ஏறத்தாழ 66 ஒருங்கிணைப்பாளர்கள் இத்தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில கறிக்கோழி வளர்ப்பு பண்ணை உரிமையாளரின் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து தீர்வு காணக்கூடிய வகையில பேராசிரியர் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமும், மண்டல இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்பு துறை, உதவி இயக்குனர் கால்நடை நோய் நுண்ணறிவு பிரிவு, வேளாண்மை துறை அலுவலர் உள்ளிட்ட மாவட்ட அளவிலான தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த குழு கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் மற்றும் தொழிலில் ஈடுபட்டவர்களுடன் ஆலோசித்து உள்ளீடுகள், தரம் மற்றும் செலவு, உற்பத்தி பெருக்கத்திற்கான வழிவகைகள், வளர்ப்பு பணிகள் மற்றும் பண்ணை செயல்பாடுகளில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், நோய் பரவல் மற்றும் மருத்துவ சிகிச்சையில் இருக்கும் இடைவெளி, உற்பத்தி மற்றும் கொள்முதல் ஆகியவற்றைக்கான பிரச்சனைகளை தொடர்பான விவரங்களை ஆய்வு செய்து கறிக்கோழி வளர்ப்பு தொழில் நடைபெறும் மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியரிடம் கலந்து ஆலோசித்து உரிய தீர்வுக்கான நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு.